வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் கிரேஸ் அக்கா பண்ண பொட்டேட்டோ லீக் சிஸ்லர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போனால் தான் இந்த சிஸ்லர் ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த சிஸ்லரில் இருக்க அந்த பெரிய பொட்டேட்டோ பேட்டிஸ் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு 4 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். தோலெல்லாம் எடுத்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு அப்படி இல்லைன்னா ரவை கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட மேஷர் ஏதாவது இருந்ததுன்னா அது வச்சு கூட பண்ணிக்கலாம். ஆனால் கட்டி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்ல பெரிய பாலாக எடுத்துக்கோங்க. சிஸ்லர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ நான் மொத்தமாக எடுத்திருக்க உருளைக்கிழங்குலே 2 பேட்டி தான் பண்ணுறேன். அந்த மாதிரி பெருசாக பண்ணாதான் வந்து சிஸ்லர் பிளேட்டில் வைக்கும் போது பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ எடுத்திருக்கிறத இந்த மாதிரி 2 கை வச்சு லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்க்க கிட்டத்தட்ட அந்த கட்லெட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும். கட்லெட்டில் நம்ம அவுட்டர் எட்ஜஸை வந்து ஸ்மூத் பண்ணுவோம்ல அந்த மாதிரி விரல் வச்சு லைட்டாக ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 பேட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மலாக வீட் ப்ரெட்டை வச்சு வீட்டிலே பண்ணது தான். ஒருவேளை உங்ககிட்ட ப்ரெட் இல்லை அப்படின்னா நீங்கள் ரஸ்க்கு கூட தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலே நல்லா கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் எதுலையாவது கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பேனில் வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு பேட்டியே இதில் சேர்த்துடலாம். நல்லா 2 சைடுமே கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், பேட்டி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நாம் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிடலாம். பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் ஜென்ரலாக ரெஸ்டாரண்ட்டில் தான் ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி வீட்டிலே ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். அதனால தான் நானும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை தண்ணியில் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இதில் இருக்க ஸ்டார்ச்லாம் வெளில வந்துடும். ஸோ உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ ஊற வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சுடு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவலில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி டவல் வச்சு ரிமூவ் பண்ணுறோம். டவல் இல்லை அப்படின்னா நார்மல் டிஷ்யூலாம் இருக்குல்ல அது வச்சு கூட நீங்கள் இந்த தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதெல்லாம் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ தண்ணி இருந்ததுன்னா நம்மளால் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியாது. அதனால தான் தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும்னு சொன்னேன். இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஹீட்லேயும் இல்லாமல் ரொம்ப லோவும் இல்லாமல் மீடியம் ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எடுத்தோம்ல அதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க போதும். இப்போது எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லலாம் இருக்க மாதிரி அவுட்டர் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ நீங்கள் சேர்க்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சேர்த்த உடனே அவுட்டர் வந்து நல்லா கிறிஸ்பியாக மாறும். இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்தாலே நம்மளோட சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நாம் ரைஸ் பண்ணிடலாம். ஒரு பேனில் அரை டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். ரைஸ் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்க வேண்டாம் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக கார்ன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கார்ன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நார்மலாக அந்த பெப்பர் அண்ட் ஹெர்ப்ஸ் மட்டும் போட்டு கூட செய்யலாம். இல்லைனா இது கூட கேப்சிகம் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க.
அடுத்து 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா உதிர் உதிராக இருந்தால் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஹெர்ப்ஸ் ஏதாவது சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆரிகேனோ தான் சேர்க்குறேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது இட்டாலியன் ஹெர்ப்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாம் லீக் வச்சு சாஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். லீக்கோட மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அது நம்ம சூப் ஏதாவது வைக்க தான் யூஸ் பண்ணுவோம். இந்த தண்டு பார்ட்டை தான் நம்ம இன்றைக்கி சாஸ் வைக்க யூஸ் பண்ண போகிறோம். இந்த தண்டை லைட்டாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே வந்து நீட்டாக இருக்கும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அண்ட் நம்ம லீக்கெல்லாம் எடுத்திருந்தோம்ல அதையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் எடுத்திருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் அண்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் ஆரிகேனோ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்ம சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாஸ்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் அந்த பேனில் அப்படியே வச்சுக்கிட்டேன். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி கேரட் அண்ட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போது இதை பேனில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஆல்ரெடி வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்ததுனால இப்போ சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட சிஸ்லர் பிளேட் இருக்குல்ல, அதை அடுப்பில் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த சிஸ்லர் பிளேட் இல்லை அப்படின்னா கேஸ்ட் அயர்ன் பேன் ஏதாவது இருக்குது, அப்படி இல்லைனா இரும்பு தோசைக்கல் இருந்ததுன்னா அதில் கூட ட்ரை பண்ணலாம். இதில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்து கேபேஜை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் வச்சிடலாம். கோஸோட பின்பக்கம்லாம் நல்லா சூடாகி கருப்பாகணும். அப்போ தான் உங்கள் சிஸ்லர் சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நாம் பண்ண அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் ரைஸ் பண்ணோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து அந்த பேட்டீஸை வச்சிடலாம். அண்ட் நம்ம வெஜிடபிள் சாட்டே பண்ணி வச்சோம்ல, அதை வச்சிடலாம். கொஞ்சமாக நம்ம பண்ண அந்த லீக் சாஸ் போட்டுட்டு சூடான அந்த சிஸ்லர் பிளேட்டில் கொஞ்சம் பட்டர் சேர்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இந்த மாதிரி சிஸ்லிங் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குட்டி குட்டி குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க எல்லா ரெசிபீஸுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.